சிவாய. ஓம் நம சிவாய. ஆனந்தமான சிவம், ஆதாரமான சிவம், ஆதிசிவமான சிவமே. வேத வடிவான சிவம், நாதமயமான சிவம், ஜோதி சிவமான சிவமே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆட்டிடும் எந்நாளும். உனையன்றி யாரும் இல்லை, உலகத்தில் தெய்வமில்லை, என்னை ஆள வந்த வடிவே. மனமென்னும் கோயிலிலே மறைவோத வந்தவனே, தினம் வந்து தந்த வளமே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். உயிராகி பயிராகி ஊனாகி உணர்வாகி ஒளியாகி நின்ற திருவே. கனலாகி புனலாகி காற்றாகி நிலமாகி வானாகி தோன்றும் உருவே. சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். கருவின்றி உருவேது, உருவின்றி திருவேது, திருவின்றி அருள் இல்லையே. அவனன்றி அசையாது, அறனன்றி அசைவேது, சிவனன்றி அன்பு இல்லையே. அன்பே சிவம், அழகே சிவம், அறிவே சிவம். சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். சிவ 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 சிவமயமே, ஜெயமுண்டு பயமில்லை சொல் மனமே. சிவ 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 சிவநாமம், ஜகமதை ஆண்டிடும் எந்நாளும். எல்லாம் வல்ல திருவிளையாடற் பெருமானின் பேரருளினாலே மதுரை மாநகரில் சிறந்த வாட்பயிற்சி வித்தகராய் திகழ்ந்திருந்தார் குருநாதர் ராஜதேவர். அவருடைய பெருமைக்குரிய சீடன் சித்தன். சித்தன் ஒரு திருடனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறான். இதனால் குருநாதர் சித்தனை கண்டிக்கிறார். கோபமடைந்த சித்தன் குருநாதரின் ஜென்ம விரோதியான வீரபாண்டியனின் பயிற்சி பள்ளியில் குருவாகிறார். இதனை கேள்வியுற்ற குருநாதர் சித்தனை வந்து வாழ்த்துகிறார். ஆனால் சித்தனோ அவரை அவமதித்து அனுப்புகிறார். சித்தனின் நண்பன் பார்த்திபனோ உன்னுடைய குருநாதரை இந்த ஊரை விட்டே துரத்த வேண்டும் என்று கூறுகிறான். சித்தன் ஒரு நாள் கடைவீதியில் குருநாதரை கண்டு தன்னுடன் வாட்போருக்கு வருமாறு அழைக்கிறான். குருநாதரோ நீ என்னிடம் போரிட்டால் தோற்றுப் போவாய் என்று கூறுகிறார். அதற்கு சித்தன் யார் தோற்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று சவால் விடுகிறான். அந்த நேரத்தில் குருநாதரின் மனைவி பூங்குழலி அங்கு வருகிறாள். அவளை கண்ட சித்தன் அதிர்ச்சி அடைகிறான். அவள் தன் மாமன் மகள் என்றும் அவளது அப்பா அவளை தனக்கு திருமணம் செய்து தராமல் ஏமாற்றியதையும் தன் நண்பனிடம் கூறுகிறான் சித்தன். கால் தடுக்கிறது. ஏதோ விக்னம் நடக்கப் போகிறது. கவலைப்படாதே, நாம் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே. நமக்கு ஏன் விக்னம் ஏற்பட போகிறது? வா.
பூங்குழலி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய்? ஒன்றுமில்லை. கடைவீதி நடந்ததை நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? சரி, அதை விடு. இந்த ஊரிலேயே வாழ்பயிற்சியில் சிறந்தவன் நான். என் மனைவி நீ. எதற்கும் அஞ்ச வேண்டாம். நான் பயிற்சி கூடம் வரை சென்று வருகிறேன். வரட்டுமா? பூங்குழலி, நாம் இனிமேலும் இந்த ஊரில் இருக்க வேண்டாம். இது சிக்கூர். நாம் எது செய்தாலும் எல்லாருக்கும் தெரிந்துவிடும். அந்த சித்தனை மீறி நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவனைக் கண்டு எல்லோரும் அஞ்சுகிறார்கள். அம்மா, வா, நாம் மதுரையம்பதி சென்று விடலாம். அந்த ஆலவாய் அண்ணல் சுந்தரேச கடவுள் தானம்மா உன்னை காப்பாற்ற வேண்டும். உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை. இந்நிலையில் போக முடியுமா அப்பா? என்னம்மா செய்வது? நாளுக்கு நாள் என் உடல் நிலைமை மோசமாகிக் கொண்டே போகிறது. உன்னை ஒருவன் கையில் ஒப்படைத்து விட்டால் பிறகு நான் நிம்மதியாக கண்ணை மூடி விடுவேன். காலம் தாழ்த்தினால் காலன் வந்து விடுவான். அம்மா, புறப்படு. மதுரை நெடுந்தூரம் இருக்கிறதப்பா. வேறு வழி இல்லை பூங்குழலி. புறப்படம்மா, புறப்படு. அப்பா, சற்று ஓய்வு எடுத்துவிட்டு செல்வோம். அப்பா, 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 என்னம்மா, என்ன ஆயிற்று? நானும் என் அப்பாவும் மதுரையம்பதிக்கு சென்று கொண்டிருந்தோம். அப்பா உடல்நிலை சரியில்லை, மயங்கி விழுந்து விட்டார். பெரியவரே, ஐயா பெரியவரே, பெரியவரே. அப்பா, என்னம்மா, உடல்நிலை சரியில்லாத போது மதுரை செல்வதற்கு கால்நடையாக வரலாமா? இங்கு பக்கத்தில் உள்ள சிற்றூரில் தான் என் வீடு இருக்கிறது. அங்கு இவரை எடுத்துச் சென்று வைத்தியரிடம் காட்டலாம். பயப்படாதே, வாமா. என்ன மருத்துவரே, வெறும் மயக்கம் தானே? உறவுக்காரர்களுக்கு சொல்லி அனுப்பிவிடுங்க. இனி நீண்ட நேரம் தாங்க மாட்டார். மருத்துவரே,
ஏதாவது பச்சிலை வைத்தியம் பார்க்கலாமே. இது எதுவும் பயன் தராது. நான் வருகிறேன். ஐயா, ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்? அப்பா, வரும் வழியில் நீங்கள் மயங்கி விழுந்து விட்டீர்கள். இவர்தான் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். ரொம்ப நன்றி. ஐயா, சிரமப்படாதீர்கள், ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். நான் இன்னும் அதிக நேரம் உயிரோடு இருக்க மாட்டேன். ஐயா, அப்படியெல்லாம் ஒன்றும் நேராது. நீங்கள் பரிபூர்ணமாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். நாங்கள் மதுரைக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தோம். உடல் நலம் பெறட்டும். நானே உங்களை மதுரை எம்பதியில் சேர்த்து விட்டு வருகிறேன். நீங்கள்? என் பெயர் ராஜதேவன். இந்த ஊரில் வாழ்பயிற்சி கூடம் நடத்தி வருகிறேன். அப்படியா? நீங்கள் தானா அந்த ராஜதேவன்? உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களை சந்திச்சது மிக்க மகிழ்ச்சியா. ஏதாவது சாப்பிடுகிறீர்களா? கஞ்சி காய்ச்சி சொல்லட்டுமா? எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் மரணத்தை பற்றி கவலைப்படவில்லை. என் மகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாமல் மரணம் அடைந்து விடுவேனோ என்று நான் கவலைப்படுகிறேன். பெரியவரே, கவலைப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள். எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? சொல்லுங்கள். யா, நான் இனி பிழைக்கவே மாட்டேன். கவலைப்படாதீர்கள். அப்படி உங்களுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் உங்கள் மகள் திருமணத்திற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். இவளை ஒரு நல்லவரிடம் ஒப்படைத்து விட்டால் நான் நிம்மதியாக இறந்து விடுவேன். ஐயா, நீங்கள் வல்லவர், நல்லவர். நீங்கள் என் மகளை திருமணம் செய்து கொள்கிறீர்களா? ஆமா, மறுக்காதே. நீங்கள் என் மகளை திருமணம் செய்து கொள்ளுங்கள். அவளுக்கு கல்யாணம் முடிந்த பிறகுதான் நான் நிம்மதியாக கண்ணை மூட முடியும். ஏற்றுக்கொள்ளுங்கள் ஐயா, ஏற்றுக்கொள்ளுங்கள். அம்மா, உனக்கு அம்மனம் தானே? உங்கள் விருப்பம் எதுவாக இருந்தாலும் எனக்கு சம்மதம் தானப்பா. பெரியவரே, மறுக்காதீர்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள்.
ஆண்டவா, அமைதியான அழகான ஒரு வாழ்க்கையை எனக்கு தந்தாய். விலகி போய்விட்டது என்று நினைத்த ஆபத்து மறுபடியும் அருகே வந்துவிட்டது. என்ன செய்வேன்? அவனால் எந்த ஆபத்தும் ஏற்படாமல் நீதான் காத்துள்ள வேண்டும். சர்வேஸ்வரா. வேண்டாம் சித்தா, நீ அவளை மறந்து விடு. நானா மறப்பதா? இந்த ஜென்மத்தில் இல்லை. உன் ஆசை முடிந்து போன கதை. இன்று உன் மாமன் மகள் வேறொருவரின் மனைவி. யார் மனைவியாக இருந்தால் என்ன? அவள் என் முறைப்பெண். இது முறையில்லாத ஆசை. விடமாட்டேன் பார்த்திபா, அவளை விடமாட்டேன். அடைந்தால் பூங்குழலி, இல்லையேல் புதைகுழி. பூங்குழலி, பூங்குழலி. சுவாமி, உலைக்கூடம் வரை சென்று வருகிறேன். வாழ்வடிக்க வேண்டும். நான் வர சற்று நேரமாகும். வரட்டுமா? போய் வாருங்கள். ஏன் இங்கு வந்தாய்? தெரியாது. போய்விடு, என் கணவர் வீட்டில் இல்லை. வசதியாக போயிற்று. நான் பார்க்க வந்தது உண்மைதான், உன் கணவனை அல்ல. எதற்காக வந்தாய்? என்ன வேண்டும் உனக்கு? என்ன வேண்டுமா? மறந்து விட்டாயா? உன் போன்ற உத்தமனை மறக்க முடியுமா? பூங்குழலி, இதோ பார், நான் உன் குருவின் மனைவி. குருவின் மனைவியை பெயர் சொல்லி அழைக்க கூடாது. கையை பிடித்து அழைக்கலாமா? என் முன் நிற்காதே, வெளியே போய்விடு. நினைத்ததை அடைவதுதான் எனக்கு பழக்கம். உன்னை அடைய வேண்டும் என்று நினைத்து விட்டேன். அடையாமல் விடமாட்டேன். துன்மார்க்கா, குருவின் மனைவி தாய்க்கு சமம். அழகாக இருந்தால் தாயை கூட நினைக்கலாம், தவறில்லை என்று கூறியவன் இதே ஊரிலே இருந்திருக்கிறான். தெரியுமா உனக்கு? வாய மூடு. அவனுக்கு நேர்ந்த கதி என்ன தெரியுமா உனக்கு? பலரை பற்றி எனக்கு கவலை இல்லை. இங்கே நிற்காதே, வெளியே போ. நீ உள்ளே போ. இதோ பார், உன் கணவன் கிழவன், நான் இளைஞன். அவன் உன்னை குடிசையிலே வாழ வைக்கிறான். நான் அரண்மனையிலே வாழ வைப்பேன். பெரிய அரண்மனையில். குலோத்துங்கன் அரண்மனை அளவுக்கு பெரியது. சித்தா, மதி மயங்கி பேசுகிறாய். இதுதான் எனக்கு அரண்மனை. என் கணவர் தான் எனக்கு மாமன்னர். வெளியே போ. பூங்குழலி, உன் அழகை பார்த்து என் மனம் பித்தம் கொள்கிறது. உன்னை அடையாமல் விடமாட்டேன். உன் தந்தை என்னை ஏமாற்றினார். மறுபடியும் தேடி கண்டுபிடித்தேன். உன்னை விடமாட்டேன். கையை எடு. எங்கு ஓடுகிறாய்? சித்தா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? எதை கேட்கிறீர்கள்? உன் குருநாதர் மனைவியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டாயாமே, அது உண்மையா?
சொல் சித்தா சொல். அவளின் மாமன் மகள். இருக்கலாம், ஆனால் இந்த அவள் மாற்றானின் மனைவி, அதுவும் உன் குருநாதரின் பத்தினி. எவன் அபகரித்தால் என்ன? என் சொத்து என்னுடையதுதானே. மதிகட்டு பேசுகிறாய் சித்தா. உன் செயல் தவறானது. மற்றவர் கருத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. உடனே போய் உன் குருநாதரிடம் மன்னிப்பு கேள். எப்படி? என் மாமன் மகளை அபகரித்த முதியவரிடம் மன்னிப்பா? என் அருகில் இருப்பவன் சுத்த வீரனாக இருக்க வேண்டும். மாற்றான் மனைவியை பெண்டாள நினைப்பவன் வீரன் அல்ல, பேடி. எத்தனை பேர் வந்தாலும் எதிர்த்து வெல்லும் நான் ஆனின தலைவன். இனி உன்னோடு எனக்கு உறவில்லை. போ, உடனே போய் மன்னிப்பு கேள். முடியாது, அது செத்தாலும் நடக்காது. சித்தா, மன்னிப்பு கேட்க போகிறாயா இல்லை மரணம் அடைய போகிறாயா? மரணமா? எனக்கா? மணக்க வேண்டிய மாமன் மகளை மணக்காமல் மறைக்க மாட்டான் இந்த சித்தன். மன்னிப்பும் கேட்க மாட்டான். சித்தா, என்னை எதிர்த்த எவரையும் வாழவிட மாட்டேன். இன்றோடு உன் வாழ்க்கை முடிந்தது. வருகிறேன்.